வேண்டியவை எல்லாம் கிடைத்துவிட்டால் ஆசைக்கு மதிப்பு இல்லை. பிடித்தவர்கள் எல்லாம் அருகில் இருந்து விட்டால் அன்புக்கு மதிப்பு இல்லை. பாசம் வைப்பது தவறு இல்லை, ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு. யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள், போலியானவர்கள் விலகுவார்கள். பிரச்சனை என்று யாரிடமும் போய் நிற்காதே. ஆறுதல் சொல்வார்கள் சிலர், ஆனந்தப்படுவார்கள் பலர். இப்படி இவனுக்கு இன்னும் வேணுண்டா என்று முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள் பலர். பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே. உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களை தவிர ஆறுதலாய் இருக்க மாட்டார்கள். விலைக்கு வாங்க முடியாததும் அன்புதான், விலை கொடுக்காமல் கிடைப்பதும் அன்புதான். கிடைக்கும் போது பெற்றுக் கொள்ளுங்கள், கிடைக்காத போது கொடுத்து செல்லுங்கள். ஒருவருக்காக அழுது பாருங்கள், அன்பின் வழி தெரியும். ஒருவருக்காக வாழ்ந்து பாருங்கள், அன்பின் அர்த்தம் தெரியும். ஒருவரிடம் அன்பு காட்டி பாருங்கள், அன்பு என்னவென்று தெரியும். வாங்கிக் கொள்வதில் இல்லை அன்பு, கொடுக்கப்படுவதுதான் அன்பு. யாரையும் வலித்து இழுத்து சொந்தங்கள் ஆக்கி யாருக்காகவும் வருந்தாதே. வருந்தால் வருவேன், போனால் வழி அனுப்பி வையுங்கள், அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு உறவை கை கழுவ நினைத்தால் கரையிலேயே கழுவி விடுங்கள். நடுக்கடல் வரை சென்று கை கழுவ நினைத்தால் நீந்த தெரியாதவன் நிச்சயம் மரணிப்பார். நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள். மறந்த பின்னும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள். உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல, நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதியதாய் இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவரை யாரும் இக்காலத்தில் மதிப்பது இல்லை. மாறாக காயப்படுத்தி விட்டுதான் செல்கிறார்கள். சுயநலம் என்று ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால், இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மத்த உறவாக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்படுகின்றன. ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள். பழகியதில் புரிந்து கொள்ளாதவர்களா விளக்கத்தில் தெளிய போகிறார்களா? கழுத்து நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்காக தேடாதீர்கள். ஒரு நாள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடுவார்கள். உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. தனிமை கொடுமை என்பார்கள், ஆனால் அதில்தான் உண்மையான நிம்மதி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. சந்தேகம் இல்லை, துரோகம் இல்லை, பொய் இல்லை, ஏமாற்றம் இல்லை, அழுகை இல்லை. அன்பு என்பது ஒரு அழகிய உணர்வு. அதை அலட்சியம் காட்டுபவர்களிடம் கொட்டி வீணாக்காதீர்கள். அழகாய் கொண்டாடப்படுவர்கள் மட்டும் காட்டுங்கள். எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறாது என அறிந்த பிறகு தூக்கி எறியப்படலாம். ஏமாற்றங்கள் புதிதல்ல, ஏமாறும் விதம்தான் புதியது. சில நேரங்களில் அன்பால், சில நேரங்களில் நம்பிக்கையால். ஏமாற்றங்கள் புதிதல்ல, ஏமாறும் விதம்தான் புதியது. சில நேரங்களில் அன்பால், சில நேரங்களில் நம்பிக்கையால். அறியாமை கூட நமக்கு தெரியாமல் தான் ஏமாற வைக்கும். அன்புதான் நமக்கு தெரிந்தே ஏமாற வைக்கிறது. பிறரை குறை கூறி பெறும் தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவது இல்லை. நன்றியில் நாயை மிஞ்சும், துரோகத்தால் மனிதனை மிஞ்சும் இவ்வுலகம் வேறு எந்த உயிரினமும் கிடையாது. அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிவது இல்லை, அறிந்து கொள்ளவும் விரும்புவது இல்லை. ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கு வலிக்கும் என்பதை விட உணராமல் பேசும் மனிதர்கள்தான் இங்கு அதிகம். தினமும் கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசுங்கள். அருகில் இருப்பது கண்ணாடியாக கூட இருந்தாலும் பரவாயில்லை, பாரம் குறையும். கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்போதுமே சிறப்பாக தெரிவது இல்லை. உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே. நேற்று அருகில் இருந்து ரசித்து பார்த்த உறவுகள் இன்று தொலைவில் இருந்து வெறுப்பாய் பார்க்கிறது. உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது
தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை. அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் ஒரு வார்த்தை. 1000 கத்திகளை விட கூர்மையானது ஒரு நாக்கு. அது பேசுகின்ற சில சொற்களால் பல சொந்தங்கள் துண்டு துண்டாக போகின்றது. அன்பானவர்களிடம் இறங்கி செல்லுங்கள், அன்று புரியாதவர்களிடம் ஒதுங்கி செல்லுங்கள். உனக்கு எது பிடிக்கவில்லை அதனிடம் இருந்து விலகினேல். பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. அழகான முகங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. அழகான உள்ளங்களைத்தான் தேடி தேடி பார்க்க வேண்டியதாயிருக்கிறது. நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மறையான எண்ணங்களோடு நிச்சயம் உன் வாழ்க்கை புதுப்பொழிவு பெறும். விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த ஒரு கேள்வியும் வீண். மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு உண்மையும் பொய்யை விட தீங்கானது. சில வாய்ப்புகளை தவற விடுவதும் உன் வாழ்வை தியாகிப்பதும் ஒன்றே. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படியே இருக்க போகின்றாய்? தனித்திமிர் கொன்று தலை நிமிர். உன் தரித்திர எண்ணங்களிலிருந்து வெளியே வா. உன் ஏழ்மை நிலைமையை மாற்று. கிளறி எழு. எது ஒன்றிற்கும் அடங்கி விடாதே. இனியும் உன்னை நீ அடக்கி வைக்காதே. கடல் என்றால் அதில் நீயே நீல நிறம். கரை என்றால் அதில் நீயே ஆழமரம். யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது. உன் வாழ்வு உனக்கானது மட்டுமல்ல, உன்னை நம்பி காத்திருக்கும் எண்ணற்றற்கானது. அவர்களுக்காவது உன்னை நீ பத்திரமாக பார்த்துக்கொள். தீவிரமாக யோசித்த பின் நீ தேர்ந்தெடுத்த பாதையில் பயணிக்கும் பொழுது இடையில் வரக்கூடிய இடையூறுகளை நினைத்து ஒருபோதும் புலம்பாதே. அது உன் தேர்வை குற்றப்படுத்தும் செயல். நீ விதைக்கும் ஒவ்வொரு விதையும் நிச்சயம் முளைக்கும் என்ற நம்பிக்கையோடு விதை. நல்லவை அல்ல, வலிமையே வெல்லும் என்பதே பிரபஞ்ச விதி. விதியறிந்து விளையாடருக்கு வெற்றி கிட்டும். ஒவ்வொரு நாளும் பொறுப்புணர்வோடு இரு. யார் மீதும் வெறுப்புணர்வோடு இருக்காதே. நிறைவும் நிம்மதியும் உன் வாழ்வை சூழலை வேண்டும் என்றால் பொறுப்புணர்வும் நன்றியுணர்வும் உன் அகத்தை சூழ வேண்டும். மௌனத்தின் மொழியில் புதைந்து கிடைக்கும் உங்கள் வழிகளின் ஆழத்தை நான் அறிவேன். இனம் புரியாத சுகத்தின் பிடியில் சிக்கி கண்ணீர் துளிகளால் கரையும் கனவுகளோடு எதிர்காலம் இருண்டு போனதாய் எண்ணி ஒவ்வொரு நொடியும் நகர்த்த முடியாமல் தவிக்கும் உள்ளங்களே, உங்களுக்காக நான் இந்த சில நிமிடங்கள் காதல் தந்த காயங்களா, நட்பில் விளைந்த துரோகங்களா, வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத இழப்புகளா? காரணம் எதுவாக இருந்தாலும் உங்கள் இதயம் நொறுங்கி போயிருக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை முதலில் உணருங்கள். இருண்ட வானம் கண்டு அஞ்சாதே. விண்மீன்கள் உதிப்பது இருளில்தான். சோர்ந்து போன கால்களை கண்டு துவளாதே. சிகரத்தை எட்டுவது கரடுமுரடான பாதைகளில்தான். வாழ்க்கை என்பது 1000 இருக்கும். வாழ்சல்தோறும் வேதனை இருக்கும். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். உங்கள் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் வீணல்ல. அவை உங்கள் இதயத்தின் காயங்களை கழுவிச் செல்லும் புனித நதி. அந்த நதி கடலில் கலக்கும் போது அதுதான் அடையாளத்தை இழுப்பது இல்லை, மாறாக கடலின் வலிமையை பெறுகிறது. ஆம், உங்கள் வழிகள் உங்களை வலிமையாக்கவே வந்துள்ளன. சோகங்களும் வழிகளும் அவரவரது வாழ்விலும் உண்டு. அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர மறைத்து வாழக்கூடாது. நம்மை உடைத்த நாட்களே நம்மை உருவாக்கிய நாட்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். தோல்வி உன்னை துரைத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகச் செய்யும் ஒரு ஆசான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகச் செய்யும் ஒரு மேடை. தோல்விகளை கண்டு அஞ்சினால் வெற்றியை அடைய முடியாது. தோற்காமல் வென்றவர்கள் யாரும் இல்லை. தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசிப்பவனே வெற்றியாளன். கடலில் கல்கெறிந்தால் கடலுக்கு வலிப்பது இல்லை. அதுபோல உங்கள் மீது வீசப்படும் விமர்சனங்களையும் உங்களுக்கு ஏற்படும் துயரங்களையும் கண்டு கலங்காதீர்கள். நீங்கள் கடலை போல பறந்த மனதுடன் இருங்கள். வழிகள் தானாகவே காணாமல் போகும். உன்னை விட சிறந்த நண்பன் உனக்கு யாரும் இல்லை. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உலகத்தில் உனக்கு நீயே சிறந்தவன். தன்னம்பிக்கை என்னும் ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை எவ்வளவு பெரிய தடைகளையும் தாண்டி வெற்றி
வெற்றி என்னும் உயரத்தை உன்னால் அடைய முடியும். நம்பிக்கையோடு முதல் அடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படியில் நீ முதலில் ஏறு. நான் மெதுவாக நடப்பவன்தான், ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவது இல்லை என்ற ஆப்ரஹாம் லிங்கனின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். சாதிக்கும் எண்ணங்கள் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும். உன் விடாமுயற்சியில் ஒரு நாள் தோல்வியை தோற்றே போகும். விழுந்துவிட்டேன் என்ற பயத்துடன் ஓடாமல், விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற தன்னம்பிக்கையுடன் ஓடுங்கள். வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. விட்டு விடாதீர்கள். ஆரம்பம் எப்பொழுதுமே கடினமானதுதான். போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல, அது ஒரு கவசம். ரசித்து வாழ்வோம். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் வாழ்க்கையில் அதிகம். கண்ணாடி உடைந்தால் அது கூர்மையான ஆயுதம். அதே கண்ணாடி சிற்பியின் கையில் சிதைத்தால் அழகிய ஓவியம். உன்னை உடைத்தெறிந்த நிகழ்வுகளை உன்னை செதுக்கும் ஒளியாக மாற்று. வழிகளை வரமாக மாற்று. தனிமை ஒரு கவலையான தருணம். உங்களை தனிமைப்படுத்தியிருக்கலாம். நண்பர்கள் விலகி போயிருக்கலாம். உறவுகள் புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த தனிமை ஒரு வரம்தான். ஆம், அது ஒரு வரம்தான். எல்லோரும் உன்னுடன் இருக்கும்போது நீ உன்னை மறந்து விடுகிறாய். அவர்கள் சிரிப்பதற்கு சிரிக்கிறாய். அவர்கள் விருப்பத்திற்கு வாழ்கிறாய். இப்போதுதான் உனக்கான ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது. உன்னை நீயே சந்திக்க, ஒரு ஆன்மாவுடன் உரையாட, உன் உண்மையான விருப்பங்களை கண்டறிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு விதை மண்ணுக்குள் தனிமையில் புதைக்கப்பட்டால் தான் அது விருட்சமாக வளர முடியும். நீயும் அப்படிதான். இந்த தனிமையின் இருளில் உனக்குள் இருக்கும் மகா சக்தியை உணர்ந்து கொள். உனக்காக நீயே துளிர்விடத் தொடங்கு. ஒரு விதை தன்னை உடைத்து கொண்டு வெளியே வந்தால்தான் செடியாக முடியும். ஒரு கூட்டுப்புழு தன் கூட்டை உடைத்தால்தான் வண்ணத்து பூச்சியாக மாற முடியும். ஒரு மேகம் தன்னை உடைத்து கொண்டால்தான் மழையாக பொழிய முடியும். அப்படி என்றால் உன் இதயம் உடைந்து போனால் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? நீ ஒரு புதிய பரிமாணத்தை அடையப் போகிறாய் என்பதன் அறிகுறி அது. நீ இன்னும் அழகாக, இன்னும் வலிமையாக, என்றும் பரந்த மனதுடன் இந்த உலகத்தில் வலம் வரப் போகிறாய் என்பதின் முன்னறிவிப்பு அது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து நீ உடைந்து போயிருக்கும் இடம்தான் ஏதோ ஒரு சிறந்த விடயத்திற்காக ஆரம்ப இடமாக இருக்கும். உன் கதையின் முடிவு அதுவல்ல. இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். உங்களை காயப்படுத்தியவர்களை நினைத்து வருந்தாதீர்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து போகும் மேகங்கள். அவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னிக்க வேண்டியது அவர்களுக்காக அல்ல, உங்களுக்காக. சுமைகளை சுமந்து கொண்டு மழை ஏற முடியாது. வெறுப்பையும் கோபத்தையும் துரோகத்தின் வலியையும் சுமந்து கொண்டு வாழ்க்கை பயணத்தில் நிம்மதியாக பயணிக்க முடியாது. அவற்றை இறக்கி வையுங்கள். லேசாக உணர்வீர்கள். உங்கள் சிறகுகள் விரியும். வானம் வசப்படும். போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டிய வெற்றிதான் என்பதை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. யார் சொன்னது நீ அழக்கூடாது என்று? யார் சொன்னது கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் என்று? அழு, பரவாயில்லை, அழு. உன் கண்கள் வற்றும் வரை அழு. உன் இதயம் லேசாகும் வரை அழு. அந்த கண்ணீர் துளிகள் உன் ஆன்மாவில் படிந்திருக்கும் அசதிகளை கழுவிச் செல்லும் புனித நேர். காரணமே இல்லாமல் சோகமாய் இருப்பது ஒரு சாபம். காரணமே இல்லாமல் மகிழ்ச்சியாய் இருப்பது ஒரு வரம். உள்ளேயும் வெளியேயும் சிலரால் மட்டுமே உயிரோடு இருக்க முடிகின்றது. ஒரு வசம் உயிரும் மறுவசம் வெறுப்புமாக இருப்பது வாழ்வாகாது. நிலையானதை மனிதர்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி ஒன்று இல்லை என்பதை ஏற்க மறுக்கின்றார்கள். இந்த பூமியில் வாழும் சில மனிதர்கள் எரிக்க சுடுகாடும் புதைக்க கல்லறையும் கொடுக்க மறுக்கும் நாளைய பிணங்கள். மதம் கொண்ட யானையை கூட ஒரு நாள் அடங்கும். வெறி பிடித்த நாய் கூட ஒரு நாள் அமைதியாகும். ஆனால் மத வெறி பிடித்த மனிதனோ என்றும் திருந்த மாட்டான். தன்னை பிற மனிதர்களோடு எடை போட்டு மதிப்பிட்டு செய்பவர்கள் தனக்கு தெரியாமலேயே தன்னுடைய சுயமரியாதையை இழந்து கொண்டே இருக்கின்றார்கள். எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனம் மட்டும் உங்களிடம் இருந்தால் இந்த உலகில் உங்களை விட மகிழ்ச்சியான ஒருவர் யாரும் இருக்க முடியாது. எல்லோரையும் கடந்து வாழுங்கள்.
எல்லாவற்றையும் கடந்து வாழுங்கள். காயப்படுத்திய உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சிரித்துக்கொண்டே கடந்து செல்லுங்கள். கன்னத்தில் அறைவதை விட அதிகம் வலிக்கட்டும். இந்த உலகிலேயே அதிக கூடிய விஷம் பொய்யான உறவுகள். சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டு விடுகிறது. அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது. உணர்வுகளற்ற உறவுகளிடம் உறவு கொண்டாடுவதை விட உதறி செல்வது சிறப்பு. தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கு முக்கியத்துவம் எப்பொழுது கொடுக்கின்றோமோ அப்போதே வலியும் வேதனைகளுக்கும் நாமே வழியை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். உண்மையை சொன்னாலும் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகின்றோம். வாழ்வில் முன்னேறி உயரச் செல்லுங்கள். தேவை என்றால் மட்டுமே கீழே இறங்குங்கள். சிலருக்கு தேவைப்படும் போது நாம் தேடப்படுவோம். அதுவரை உயரவே இருப்போம். பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்க கொள்வதற்கு தயங்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம். பிடித்ததை செய்ய தடுப்பவர்களுக்கு அவர்களோடு பழகவோ சரிசமமாக கதைக்கவோ எத்தனிக்க கூடாது. மாறாக விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அளவாக வைப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும். இயங்கும் போது கிடைக்காத உறவு அதன் இயக்க முடிந்த பின் கிடைத்து எந்த பயனும் இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதீர்கள், விரும்புவர்களை விட்டு விடாதீர்கள். இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு. அந்த காயம் ஏற்படுவதற்கான காரணமும் அதே அன்புதான். நம் கோபமும் தவறான புத்துணர்வும் தான் நாம் நேசிக்கும் உறவை நம்மிடம் இருந்து பிரிய காரணமாக அமைந்து விடுகிறது. அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பிவை. நீ இழந்ததை விட தரமானதாக தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. தேனை போன்று இனிமையாக பேசி தேனை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள்தான் அதிகம். யாரையும் நாம் உதாசீனப்படுத்துகிறோமோ அவர் உதவியை வேண்டி செல்லும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும். நீ மேலே இருந்து பார்க்கும்போது மற்றவர்கள் சிறியவர்களாக தெரியலாம். ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை மறந்து விடாதே. ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும். பழகிய பின் உண்மையானவர்கள் என்று புரியும் போது மரியாதை வரும். அன்பு மலர்ந்து மரியாதையாக மிளரும் போது மனதில் நம்பிக்கை தோன்றும். வாழ்வது கொஞ்ச காலம், அதில் போலியானவர்களோடு புழங்கும் நேரமோ அதிகம். இவர்கள் இப்படிதான் என்று தெரிந்து கொண்டாலும் அவர்களோடு எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படிதான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டு விடுங்கள். பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இப்போதைய உறவுகள். என்ன செய்ய, வாழ வந்த நாட்களை வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்வோம். போலியாய் நடிப்பவர்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியான வாழ்க்கையை விட தன்மை ஒன்றும் கஷ்டமல்ல, வழிகளாவது மிஞ்சும். மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். விட்டு கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும். ஆனால் விட்டு விலக 1000 உறவுகள் இருப்பார்கள். புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம். தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம். சில உறவுகள் கடல் நீரை போல் உப்பாய் இருப்பார்கள், சிலர் காணல் நீரை போல் பொழியாய் இருப்பார்கள், ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரை போல் தித்திப்பார்கள். நாம் தான் புரிந்து நடந்துக்கணும். எல்லோரும்
எல்லோரும் அழகாகத்தான் நடிப்பார்கள், ஆனால் வேஷம் என்பது கலையும் வரைதான் நமக்குத்தான் தெரிவதே இல்லை இவர்கள் இவ்வளவு நாள் நடித்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார்கள் என்று. உண்மையான உறவாக விட்டு கொடுங்கள். தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா, விட்டு விடுங்கள். என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் சில உறவுகள் பிரிந்துதான் போகின்றன. தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட எக்காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளாக இருக்க சிறந்தது. அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள். யாரையும் நம்பி வாழாதே. தேவைக்காக பழகும் உலகம் இது. தேவை முடிந்தவுடன் திரும்பி கூட பாராமல் விலகி சென்று விடுவார்கள். நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை பார்த்து கொண்டிருப்பாய். புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது தூரம் மிதக்கலாம், தொலை தூரம் கடக்க முடியாது. நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம். மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கும்.